இன்றைக்கி சூப்பரான கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேண்டவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துனால அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதனால நிறைய எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தக்காளியிலேருந்து வந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இப்போ தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிச்சிச்சு. இதிலேருந்து நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு. நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.